இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குளிக்கணுங்கிற தேவையில்லை, பல் விளக்கணுங்கிற தேவையில்லை, மலம் போகணும்னு தேவையில்லை, சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. நீர் குடிக்கும்போது சிறுநீர் வரும், அவ்வளவுதான். நீரே குடிக்கலனாலும் இந்த காற்றில் இருக்கக்கூடிய நீர் இந்த துவாரத்தின் வழியாக போகும்பொழுது சிறுநீர் வரும். அப்ப பல் விளக்க தேவையில்லை, குளிக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த உடல்ல தானாகவே மாற்றம் நிகழ்ந்தது. 274 நாட்கள் கடந்துடுச்சுங்க. உணவு, அதாவது காற்றை மட்டுமே உணவாகவும் நீரை மருந்தாகவும் உட்கொண்டு 274 நாட்கள் சாப்பிடாம எப்படி உயிரோட இருக்க முடியும்? எல்லாரும் போலதான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாரும் போல 3 வேளை உணவுகள் உட்கொண்டோம். விருப்ப போதெல்லாம், மனம் விரும்ப போதெல்லாம் வந்து சிற்றுண்டிகள் குடி சாப்பிட்றது, இது போல எல்லா போல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். உணவை குறைச்சி வாழணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு 3 வேளை உணவு உட்கொள்றத வந்து 1 வேளை உணவு குறைச்சிட்டேன். இப்படியே ஜனவரி மாதம் அப்படியே பயணித்தேன். பிப்ரவரி மாதம் 2 வேளை உணவு 1 வேளையாக குறைச்சிட்டேன். அப்புறம் மார்ச் மாசத்துல 3 வேளை உணவாக குறைச்சிட்டேன். இப்போ இந்த உணவு குறைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலை தூய்மை பண்ணாம சாப்பிடாம நம்ம இருந்தோம் அப்படின்னா உடல் பாதிக்கப்பட்டுடும். ஏற்கனவே இத்தனை நாட்கள் உள்ளுக்கு இருந்த உணவுகள் எல்லாம் வந்து விஷமாகி, டாக்ஸினா இருந்து நமக்கு விஷமாகி உயிரிழக்க செஞ்சிடும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை முறையை, உடலை எப்படி தூய்மை செய்யணும் அப்படிங்கிற முறையை தூய்மை செஞ்சு அந்த உணவு முறைகளுக்கு வாழ்ந்தேன். ஆனா இன்னொன்று என்னன்னா, அனுபவிச்ச விஷயம், இந்த சூரியனுடைய தாக்கம் இந்த உடலுக்கு தெரியாது. நீங்க வெயில போனீங்க அப்படின்னா இந்த உடல்ல வெயிலுடைய தாக்கம் நமக்கு தெரியதில்லை. இந்த 274 நாட்கள் அனுபவத்தை சொல்றேன். வெயில், மற்றவங்க கூட போறவங்க எல்லாம் வெயில் வந்து அதிகமா இருக்குது, என்னால முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியறது இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாருமே ஏசி போட்டு ஃபேன் போட்டு கூட இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏசி இல்லாம ஃபேன் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து இந்த உடல் மாற்றம் என்ன ஆகுதுன்னா, எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுது. ஃபேன் வேண்டாம், ஏசி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணுது. தூக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தூங்கினாலே போதுங்கிற நிலைக்கு தான் இருக்கு. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து உடல்ல நடந்துகிட்டே தான் இருக்குது. காத்தை வந்து அந்த சக்தியா எடுத்துக்கணும்னு வந்து பெருமானார் சொல்லுவாங்க. அதைத்தான் வாசி யோகம்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வாசி யோகம் அப்படிங்கிற அந்த முறையில இந்த பிராணன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த சுவாசம், நம்ம இப்ப என்னன்னா நம்ம சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜன் நம்ம சொல்றோம். சுவாசிச்சுட்டு நம்ம அந்த காத்தை வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம், கழிவுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நம்ம வெளியில இருந்து 8 அங்குல காத்தை உள்ள இழுக்கிறோம், வெளியே விடும்போது 12 அங்குல காத்தை நம்ம வெளியே விடுறோம். அப்ப 8 அங்குல காத்தை எடுத்து 12 அங்குல காத்தை வெளியே விடும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியான 4 அங்குல காத்து வெளியே போயிருது, ஆரோக்கியம் வெளியே போயிருது. இப்ப வெளியே போற அந்த 4 அங்குல காத்தை தடுத்து உள்ளுக்கு நிறுத்தணும். வெளியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த காத்தை உள்ளுக்க சக்தியை மாற்றணும். அப்ப நமக்கு வெளியில இருந்து எந்த உணவுகளுக்கு உண்டான சக்திகள் நமக்கு தேவையில்லை, காத்துல இருந்தே அந்த சக்தி நமக்கு கிடைச்சிருது. இப்ப என்னன்னா, இப்ப தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்ச உடனே சிறுநீரா வெளியே போயிருது, ஆனா குடிச்ச நீர் வெளியே போயிருது இல்லையா. அப்ப அந்த உடல்ல என்ன நடந்தது? அப்ப அந்த நீர்ல இருக்கக்கூடிய பிராணங்கிற உயிர் சக்தி மட்டும்தான் அந்த உடல் எடுத்துக்கிச்சு. அந்த உயிர் சக்தி எடுத்துக்கிட்டு கழிவுகளா இருந்த அந்த நீரை வெளியேற்றிருச்சு. அதே போல இந்த காத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த பிராண சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற கழிவுகளா இருக்கிறது வெளியே போயிருச்சுன்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 21,600 முறை சுவாசிக்கிறோம். 21,600 முறை முழுமையான சுவாசத்தை நம்ம சுவாசிச்சோம்னாலே நமக்கு தேவையான அந்த பிராணங்கிற சக்தி, அதாவது உயிர் சக்தி காத்திலேயே நமக்கு கிடைக்கும்.